ஹாய் கைஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் கிறிஸ்பி சிக்கன் பர்கர் பார்க்கலாமா. நான் வந்து 4 பீஸுக்காக, அதாவது கிட்டத்தட்ட 3/4 கிலோ வந்து செய்ய போகிறேன். நீங்கள் இதில் வந்து கம்மியாக செய்கிறீங்கன்னா இதிலே வந்து டிவைட் 2 போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா மாவு, சில்லி பவுடரு, நீங்கள் மிளகாத்தூள் வந்து நான் 16 கிராம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் இன்னும் வேணுன்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸு, அதே மாதிரி காஷ்மீரி சில்லி சாஸ் இதுக்குன்னா பவுடர் எடுத்துக்கணுன்னா அந்த கலருக்காக. நீங்கள் சில்லி சாஸ் இல்லைன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக போடணும், ஒரு 5 கிராமு போட்டு நீங்கள் நல்லா காய்ச்சாத பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 20 கிராம் போட்டுக்கோங்க. சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுட்டு, பச்சை பால் வந்து காய்ச்சாமல் பால் வந்து நீங்கள் ஒரு 110 கிராம் ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சிக்கனோட பஸ்ட் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். 4 கட் பண்ணி 4 பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதோட தோல் அதையும் போடலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் நல்லா ஊற வச்சு நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக மேரினேட் பண்ணி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், ஃப்ரீசரில். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதில் வந்து மாவு வந்து நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியான கொஞ்சம் அது மாதிரி போட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நான் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது வேணும். ஐஸ் க்யூப்ஸ் எதுக்குன்னா தண்ணியில் டிப் பண்ணி போடுறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் போட்டு நல்லா பெரட்டுங்க. அந்த மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு, அடுத்த லேயர் வந்து தண்ணியில் ஒரு டைம் கோட் பண்ணிவிட்டு, மறுபடியும் ஒரு டைம் டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு சூடான எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா கிறிஸ்பி சிக்கன் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நான் பர்கர் பண்ணி செஞ்சு வச்சுருக்கேன். ஹோம்மேடு தான், வீட்லேயே பண்ண தான். அதை வந்து நான் இப்போ வந்து பர்கரில் சர்வ் பண்ண போகிறேன். வாங்க சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து கிறிஸ்பி பர்கர் பன்னு வந்து 2ஆக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து கெச்சப் போட்டுக்கலாம். கெச்சப் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சீஸ் வந்து 1 தான் இருந்துச்சு, நான் வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கிட்டேன். நீங்கள் எனி டைப் ஆஃப் சீஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் ஒரு லேயர் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட லிட்யூஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா குக்கும்பர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி போடல, பசங்க சாப்பிட மாட்டாங்க, வெங்காயமும் சாப்பிடல, ஸோ அதனால் வச்சுட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு பர்கரில் வைக்கல. நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து என்கிட்ட ஜலபினோ பஸ்ட்டுன்னு ஒன்று, அது ஒரு சாஸ், அதுவும் மைனஸ் மாதிரி தான், அது ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து நான் ஒரு அவனில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அதை சூடு பண்ணுறேன். எதுக்குன்னா அந்த சீஸ் ஒரு மெல்ட் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். நீங்கள் சூடு பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், கிறிஸ்பி சிக்கனும் ரெடி பண்ணிட்டேன். சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.